ஹாய் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கொண்டக்கடலை பிரியாணி. நாங்கள் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றுறேன். சட்டி காஞ்ச பிறகு நான் இன்றைக்கி நெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விரும்பினா நெய்யை யூஸ் பண்ணலாம். நான் பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட உள்ளி இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ இந்த கொதித்த எண்ணெயிலையும் பட்டர்லையும் எல்லா மசாலாக்களையும் சேர்க்குறேன். அதாவது நான் எடுத்துருக்கிறது ஏலக்காய், கிராம்பு, கருவாப்பட்டை பிரியாணியில் இதை போட்டு கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதோட இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்குறேன். எப்பயுமே வெங்காயம் நாங்கள் போட்ட பிறகு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் எங்களுக்கு கெதியாகவே வதங்குறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதால் நான் இப்போ உப்பு சேர்த்து வதக்குறேன். இந்த வெங்காயத்தை நாங்கள் இடையிடையில் கலந்து விட வேணும். அப்போ தான் எல்லாம் சம அளவுக்கு வதங்கி வரும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் இடித்து வச்ச உள்ளியையும் இஞ்சியையும் சேர்த்து வதக்க போகிறேன். அந்த பச்சை மணம் போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்க வேணும். வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறிவிட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி நாங்கள் நல்லா வெங்காயத்தை பொரிச்செடுக்க வேணுமென்று இல்லை இதுக்கு. அதால் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் இதில் எடுத்து வச்சுக்கிற 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் வதக்க போகிறேன். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் இதோடு சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் இடையிடையில் கலந்து கொஞ்சம் வதங்க விடுவோம். நீங்கள் மரக்கறி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இது ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் இதில் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இதையும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ இதில் நான் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். 2 கரண்டி போடுறேன். அதோட நான் 1 தேக்கரண்டி மிளகாத்தூளும் சேர்க்குறேன். எங்களோட கறி மிளகாத்தூளும் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைக்கலாம். நான் சின்னாக்கள் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இது இப்போ அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நான் இதில் ஒரு ஜோக்கெட் சேர்க்க போகிறேன். இதில் நல்ல கட்டியான ஒரு ஜோக்கெட் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இது எல்லாம் கலந்து இதோட பச்சை மணமெல்லாம் போகும் வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அதுக்கு பிறகு நான் அவிச்சு வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இதில் நான் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 2 விதமான கொண்டக்கடலை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினா 1 மட்டும் சேர்த்தும் செய்யலாம். நான் எப்போ பிரியாணி செய்தாலும் அதில் உருளைக்கிழங்கு வெட்டி போடுறது எனக்கு பிடிக்கும். அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதால் நான் இதிலையும் பெரிய துண்டாக வெட்டி 2 உருளைக்கிழங்கை சேர்த்துருக்கிறேன். அதையும் கொஞ்ச நேரம் அதிய விட்டுட்டு அதுக்கு பிறகு அது அவியறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன். இதை கொஞ்சம் நான் கலந்துட்டு உருளைக்கிழங்கு அவியறதுக்காக நான் கொஞ்சம் மூடி விட போகிறேன். கொஞ்ச நேரத்தால் நாங்கள் இதை திறந்து பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு எனக்கு போதுமான அளவுக்கு அரைப்பதத்துக்கு அவிஞ்சிருக்கு. இப்போ நான் இதில் 80% சமைச்ச சோறு இருக்குது. அதை நான் இதில் சேர்க்குறேன். சோறை நான் சம அளவுக்கு எல்லா இடமும் பரப்பி போடுறேன். அதுக்கு பிறகு நான் இதில் கொஞ்சமாக மேலே பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இது சேர்க்குறதால உங்களோட சோறு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதோட நான் மிச்சம் வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியையும் இதுக்கு மேலால் தூவிட்டு நான் பாலில் கொஞ்சமாக கலர் கலந்து வச்சிருக்கிறேன்.
அதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுண்டா அதை நீங்கள் பாலில் கலந்து விட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னட்ட இல்லை. இப்போ இதை அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு 10 நிமிஷம் தொடக்கம் 15 நிமிஷம் வச்சிங்கண்டா அட்டகாசமான கொண்டக்கடலை பிரியாணி தயாராக இருக்குது. செய்யுங்க, சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குண்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 40 நாள் நிறைய பேர் மரக்கறி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதால தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சாப்பிட்டதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதை விட சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக இருக்குது. அல்டிமேட் டேஸ்ட். வேணுமெண்டா செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அப்படியே மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.